அங்கெல்லாம் சேரை கொடுத்தா கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே சேரே இல்லை கூட்டத்துக்கு. ஏன்னா பூத்துக்கு ஆள் இருக்குதா அந்த கட்சியில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பூத்தில் மட்டும்தான் கூட்டமே இருக்க போகுது வருங்காலத்தில். ஜெயிச்சிருக்காருன்னா எப்படி ஜெயிச்சாரு? கரூர் கம்பெனிக்காரங்க வந்து என்ன செஞ்சாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் உயிரே போனாலும் இந்த டைம் தேர்தலில் பல்லடம் தொகுதியில் வெறும் ₹1 எந்த கட்சினாலும் கொடுக்க முடியாதுன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அரவணைச்சு ஒருங்கிடிச்சா வேலை முடிஞ்சு இந்த தேர்தல் நம்மளோட தான். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு கேட்க வராது பார்த்தியா, அதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை. என்ன பண்ணுறது? கொடி ஏற்ற விட மாட்டாங்க, கம்பத்துக்கு பர்மிஷன் கொடுக்க விட மாட்டாங்க, ஃப்ளக்ஸ் வைக்க விடுமா, எப்படிங்க விடுவான்? ஜெயிக்கிறவனை விடுவானா? அந்த பல்லடம் தொகுதிக்கு மட்டும் போயிடாதீங்க சார், ரொம்ப மோசமானவங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை விளக்கி கருத்துரை வழங்கிட பல்லடம் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளரும் வழக்கறிஞருமான திரு மோ தினேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அரசியல் வணிகமல்ல, அறம். இந்த கூட்டம் ஏதோ ஒரு காரணத்தால் அரசியலால் பாதிக்கப்பட்டு நம் வாழ்வில் பல முன்னேற்றங்களை இழந்து நம் பிள்ளைகள் எதிர்காலத்தை வீணடிக்க செய்யக்கூடிய சிலரினுடைய ஆசைக்காகவும் பதவி ஆசைக்காகவும் பண ஆசைக்காகவும் நம்மை போன்ற எண்ணற்ற மக்களினுடைய முன்னேற்றத்தை வீணடித்து கொண்டிருந்த அரசியல் தலைவர்களை நம் தளபதி நாமெல்லாம் தேடிட்டு இருந்தோம். ஏதோ நல்ல தலைவன் வருவானே, எப்போவுமே ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டே இருப்பான். அந்தந்த காலத்தில் சொல்லுவாங்களே, கிருஷ்ணர் வந்தார், இயேசு வந்தார், நபிகள் நாயகம் வந்தார், அந்த மாதிரி. நம்ம கடவுள் அளவுக்கு இல்லைனாலும் மனிதர்கள் உருவத்தை தான் கடவுள் வருவாங்க. அதுபோல் இன்றைக்கி 2026 இந்த தமிழகத்தை மீட்க, தமிழகத்தை தூய்மையாக்க, அரசியலில் தூய்மையை நிலையத்திட நம் தளபதி நமக்காக வந்திருக்கார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கார். தளபதி சொன்ன மாதிரி தான், எப்பட்றா இவங்கெல்லாம் ஜெயிச்சிடுவாங்க, இவங்களுக்கு எப்படி ஓட்டு விழுந்துடும், 10% தான் ஓட்டு விழுகும், இல்லை என்ன யாரும் கவலைப்படாதீங்க, அங்கெல்லாம் சேரை கொடுத்தா கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே சேரே இல்லை கூட்டத்துக்கு. ஏன்னா சரி, இப்போது நம்ம தளபதி நமக்காக வந்துட்டார், நமக்காக மட்டும்தான் வந்திருக்கார். அப்போ நாம் அவர் அரைநிலையில் உட்கார வைக்கணும்ல. அப்போது நாம் அறிவுபூர்வமாக சில வேலைகள் நம்ம செய்யணும். அப்போது நமக்கு ஒரு திட்டம் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கோலை போய் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தொகுதி, இப்போ நாம் எல்லாம் பல்லடம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதுனால இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஃபஸ்ட்டு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த தொகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த தொகுதி பார்த்திங்கன்னா திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்தம் 8 தொகுதியில் ஒரு தொகுதி இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் ஒரு தொகுதி நம்ம பல்லடம் சட்டமன்ற தொகுதி. நம்ம தொகுதியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 39 கிராமம் இருக்குது, 3 யூனியன்களில் 18 வார்டு உள்ள ஒரு நகராட்சி பல்லடம் நகராட்சி இருக்குது. திருப்பூர் மாநகராட்சியில் 10 வார்டு இருக்குது. இதுதான் நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள். போன வருஷம் நடந்த தேர்தலில், இப்போ 2024 நடந்த தேர்தல் 412 பூத்து இங்கே போட்டிருக்காங்க. நம்ம 412 பூத்துகள்லையும் அடுத்தது நம்ம எல்லாம் இப்போ சொல்கிறாங்களே, பூத்துக்கு ஆள் இருக்குதா அந்த கட்சியில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பூத்தில் மட்டும்தான் கூட்டமே இருக்க போகுது வருங்காலத்தில். நாம் என்ன செய்ய போகிறோம்? பூத்துக்கு 100 பேர் அடுத்த வருஷம் அண்ணன் தலைமையில் ஆனந்தனை வர வச்சு 100 பேர், அப்போ எவ்வளோ பேர்? 42,000 பேரை வச்சு ஒரு பூத்து கமிட்டி கூட்டம் தமிழ்நாட்டிலே நம்மளுதாக தான் இருக்க போகுது. சரி, அதுக்கு நம்ம தயாராகிக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தொகுதியை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா,
நம்ம இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனோட ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், 1957லேருந்து 2021 வரைக்கும் மொத்தம் 15 சட்டசபை தேர்தல் நடந்திருக்குது. அதில் அதிகமாக ஜெயிச்சது வந்து ஏடிஎம்கே 9 டைம் ஜெயிச்சிருக்குது. அப்புறம் பிரஜா சோசியல் கட்சி 3 முறை, திமுக 2 முறை, காங்கிரஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்குது. அதில் குறிப்பாக வந்து 2001லேருந்து இப்போ வரைக்கும் 5 டைம் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்குது தொடர்ந்து. இது கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வரும். 2001 ஏடிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணியில் 82,592 ஓட்டு வாங்குறாங்க. டிஎம்கே ப்ளஸ் பிஜேபி கூட்டணியில் 50,188 ஓட்டு வாங்குறாங்க. இதே 2006 நான் சொல்கிறது ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. 2006 ஏடிஎம்கே 73,059 ஓட்டு வாங்குறாங்க. டிஎம்கே 67,542 ஓட்டு வாங்குறாங்க. பிஜேபி நல்லா கவனிச்சுங்க, வெறும் 3,492 ஓட்டு வாங்குறாங்க. 2011 ஏடிஎம்கே மறுபடியும் 1,18,140 ஓட்டு. டிஎம்கே கொங்கு மக்கள் கட்சியில் வந்து 48,364. அப்போ பிஜேபி மறுபடியும் வாங்கினது 4,423. 2016 மறுபடியும் ஏடிஎம்கே 1,11,886 ஓட்டு. டிஎம்கே 76,692 ஓட்டு. அதுக்கப்புறம் பிஜேபியோடைய வளர்ச்சி 13,127 ஓட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. நாம் தமிழர் கட்சி 2,911 ஓட்டு வாங்குறாங்க. நோட்டா 3,104 ஓட்டு வாங்குறாங்க. இப்போ 2001க்கு வந்துட்டோம். ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி 1,26,903 ஓட்டு. இப்போ கரண்ட்டில் இருக்கிறாரில் எம்எஸ் ஆனந்த் அவர் இருந்து ஜெயிச்சது. ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி நல்லா கவனத்தில் வச்சுங்க. டிஎம்கே ப்ளஸ் மதிமுக 94,212 ஓட்டு. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பாருங்க 20,524 ஓட்டு வாங்குறாங்க. முடிஞ்சா இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சா? ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி 1,26,000 ஓட்டு நிற்கிறாங்க. டிஎம்கே ப்ளஸ் எம்டிஎம்கே 94,000 ஓட்டு. நாம் தமிழர் கட்சி 26,000 ஓட்டு. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ நடந்துச்சு. இப்போ திமுகவில் ஒரு வேட்பாளர் நின்னார் பார்லிமெண்ட்டில். அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கல எல்லாத்துக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா சொல்லுங்கள். தெரிஞ்சவங்கள கை தூக்குங்க. திமுகவோட வெற்றி வேட்பாளர் தானே. மொத்தமே இங்கே இருக்கிற 10 பேர்த்துக்கு தான் தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா எப்படி ஜெயிச்சார்? கரூர் கம்பெனிக்காரங்க வந்து என்ன செஞ்சாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எவ்வளோ தான் இந்த மக்களுக்காக நம்ம பாடுபட்டாலும் நம்ம முன்னேற்றத்துக்காக பாடுபடுறோம். ஆனால் அவங்க ஒரே வார்த்தை 500 ரூபா இருந்த ஓட்டுக்கு பணத்தை தளபதி வந்ததுனால 5,000 ஆக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்க. அதனால் உயிரே போனாலும் இந்த டைம் தேர்தலில் பல்லடம் தொகுதியில் வெறும் ₹1 எந்த கட்சினாலும் கொடுக்க முடியாதுன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் அந்த ஓட்டு ஒரு உண்மையான வாக்காளருடைய ஓட்டாக இருக்கணும். காசை கொடுத்துடலாம், பணத்தை கொடுத்துடலாம், டோக்கனை கொடுத்துடலாம், குண்டா கொடுத்துடலாம், அண்டா கொடுத்துடலாம், எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவானுங்க. நம்ம தான் பயிரை காக்கணும். பயிரை காக்கிற வேலி நம்ம தான். தளபதியினுடைய களத்தோடு நாம் நிற்க போகிறோம். ஒரு வீதி இல்லை, ஒரு வீடாக நம்ம ஆளை போட்டு ₹100 ₹1 இல்லாமல் இந்த தேர்தல் நம்ம நடத்தி சாதிச்சு காட்டுறோம். தமிழக வரலாற்றிலேயே இதை முதன்மையாக இருக்க போகுது. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 2021 மொத்த ஓட்டு 2021 மொத்த ஓட்டு 3,89,786 ஓட்டுங்க. அதில் விழுந்த ஓட்டு 2,59,709 ஓட்டு. விழுகாத ஓட்டு 1,30,077 ஓட்டு. வெற்றி பெற்றவனே 1,26,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கான். ஆனால் ஓட்டு போடாதவன் 1,30,000 பேர் இருக்கிறான். அப்போது இங்கே நமக்கு வெற்றி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களே, இவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்த நல்லவங்கெல்லாம் காத்துட்ருக்கான் நமக்காக. என்ன நம்ம தான் போகணும், வீடு வீடாக போகணும். நம்ம தளபதி எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தையிலேருந்து பெருசு வரைக்கும் தெரியும். ஆனால் நம்ம அப்படியே தளபதியே பார்த்துக்குவாருன்னு நம்ம விட்டுறக்கூடாது. இன்னையிலேருந்து எடுத்துக்கோங்க, நமக்கு ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் கட்டமைப்பு வச்சுருக்கிறான், ஆனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. நம்மகிட்ட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனிமேல் தான் கட்டமைப்பு வைக்க போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் தயாராக சேர்ந்து அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் அரவணைச்சு ஒருங்கிடிச்சா வேலை முடிஞ்சு இந்த தேர்தல் நம்மளோட தான். இப்போ புரிஞ்சிச்சாங்க? நான் சொன்ன புரிஞ்சிச்சுலங்க? சரி.
அடுத்தது இந்த 10% ஒரு கான்செப்டை வந்து இப்போ உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 10% தான் இந்த கட்சி வாங்கும், தனியாக நின்னா 6% தான் வாங்கும். அதெல்லாம் போய் இது எதுக்காகன்னா மக்களுடைய மனசில் வந்து அந்த சைக்காலஜியை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்ம தோற்றுருவோமோ, கூட்டணி இல்லைன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோமோ, கூட்டணி இருந்தால் தான் நம்ம ஜெயிப்போமோ, பேசாமல் இவங்க கூட தளபதி கூட்டி வச்சா நல்லா இருக்குமா, அதெல்லாம் தளபதி பார்த்துக்குவார். தளபதி தலைமையில் தான் கூட்டணி அமைய போகுது, அதை தளபதி அவர் பார்த்துக்குவார். நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை, நமக்கு அதுக்கான நேரமும் இல்லை வேலையும் இல்லை. நம்ம வேலை ஒன்று தான், பூத்து வாரியாக பிரிக்கிறோம், பூத்துக்கு 100 பேர்த்த சேர்த்துறோம். அதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். மாதம் 10 பேருங்க, 10 பேர் நம்ம மாதம் நம்ம இயக்கத்தை புதுசாக சேர்த்துனோம்னா எண்ணி 1 வருஷத்துக்கு 100 பேர் அவனே வந்துடுறான். அப்போது இதுக்காக நம்ம வந்து ரொம்ப வந்து எப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இல்லை, கரெக்டாக எடுத்துங்க. அந்த பொறுப்பாளர் அண்ணன் சொல்லுவார். அண்ணன் வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பல்லடம் தொகுதியை ஒரு 44 பகுதியாக பிரிச்சிடலாங்க, நிர்வாகத்துக்காக பிரித்து அதில் வந்து அந்த பொறுப்பாளரை போட்டு பூத்துக்கு ஒரு கமிட்டி தலைவராக அண்ணன் போடலாம் நல்லா சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இனியிலேருந்து இந்த தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், இந்த ஒருத்தன் சொல்லுவான் அவனோட அரசியலே பேசாதீங்க. ஏன்னா நம்மகிட்ட அரசியல் பேசுறதுக்கு அவன் அரசியலே பேசுறது இல்லை, அவனோட அரசியல் திணிக்கிறதுக்கு தான் நம்மகிட்ட அரசியல் பேசிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ஜெயிக்க போகிறத பற்றி, நம்ம ஜெயிக்க போகிறது ஓட்டு எண்ணி மிஷில் எண்ணும் போது தெரிஞ்சிடும். அன்னைக்கு நாம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்போம். தேவையில்லாமல் அவங்ககிட்ட அந்த வாக்குவாதங்கள் வேண்டாம். மாற்று கட்சி சகோதரர்களையோ அவங்களையோ நம்ம, ஏன்னா அவங்களும் இங்கே வரத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக சந்தித்தேன் காலையில். அவரும் கூட நான் கேட்டேன், ஏன்னா என்ன அவர் பல்லடம் தொகுதியில் மிக 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 முக்கியமான ஆள். அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இது என்ன சமாச்சாரங்கன்னா, இப்போ எப்படி இருக்குது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குதுன்னா, இல்லைப்பா உங்கள் ஆள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாட்டேன் தெரியுது, கொஞ்சம் இளைஞர்கள்லாம் ஃபுல்லாகவே உங்க கூட தான் இருப்பாங்களா தெரியுது அப்படின்னாரு. எம்ஜிஆருக்கு நான் பார்த்தா அதே கூட்டம் இன்றைக்கி இருக்குதுப்பா, இதை மட்டும் நீங்கள் சரியாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உண்மையாக வர எலெக்ஷன் நீங்கள் தான் ஜெயிப்பீங்களாட தெரியுது அப்படின்னாப்புல. அப்போது எல்லாம், அதாவது ஓட்டு வீட்டிலேருந்து மாளிகை வீடு வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு கவனமாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்து கவனமாக அங்கே பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இது என்ன ஆகும், இவங்க எப்படி சேருவாங்க, இவங்க என்ன மாதிரியான ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க, இது அதை சொல்லுவாங்களே ஓடுற குதிரை நம்பி பணத்தை கட்டலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம குதிரை ஜெயிக்க போகுது. அது இப்போ இல்லை, 6 மாதம் கழிச்சு பாருங்கள். இந்த மண்டபம் இல்லை, நமக்கு மண்டபமே பத்தாது. நாமெல்லாம் உனக்கு கூட்டம்லாம் மண்டபத்திலாம் போட முடியாது, கொடிசியாக மைதானம் தான் பிடிக்கணும் என்னங்க அடுத்த டைம் எல்லாம். சரி, இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நமக்கு நிறைய வேலை இருக்கும், நமக்குன்னு நம்மளுடைய லைஃப் வந்து டெய்லி ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலில் ஒரு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கை போய்கிட்டே இருந்தாலும் அரசியல் என்பது வெறும் கூட்டமோ, வெறும் வந்து வீடியோ சேட்டிங்கோ, வெறும் மொபைலில் வந்து ரீல்ஸ் போடுறதுனாலையோ அரசியலில் மாற்றம் நடக்காது. அரசியலில் மாற்றம் அப்படின்னா களத்தில் நிற்கணும். இப்போ தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லை. இப்போ சொல்லணும்னா நம்ம தான் இந்த தமிழகத்துக்கு எதிர்க்கட்சி. என்னங்க, இதே எதிர்க்கட்சி தொடர்ந்தா 2020 நாம தான் ஆளுங்கட்சி. சரியா? எதிர்க்கட்சியினுடைய பணிகள் என்ன? எதிர்க்கட்சியினுடைய முக்கியமான பணிகள் வந்து மக்களுக்காக போராடணும். எல்லாம் ஓட்டு கேட்குறவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் அன்னைக்கு வராங்க எல்லாம் சொல்கிறாங்களே, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இப்போ தான் வரீங்க. அதே தான் நடந்துகிட்ருக்குது. வருஷம் வேட்பாளர் வந்து வாக்கு கேட்கும் போது தான் வருவார். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு கேட்க வராரு பார்த்தியா, அதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை. என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு கேட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ஓட்டு கேட்குறக்கு வரல, இன்னையிலேருந்தே ரோட்டில் நிற்க போகிறோம் நாமெல்லாம். சரியா? இன்னையிலேருந்து ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு வீதியிலையும், ஒவ்வொரு வார்டுலையும், ஒவ்வொரு கிராமத்துலையும் மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குது. ரோடு சரியில்லையா, உடனே அதுக்கான மனுவை கொடுக்கணும். இது வாய்க்கால் சரியில்லையா, வாய்க்காலை கிளியர் பண்ணுறதுக்கான வேலையை நாம் செய்யணும். நகராட்சி பஞ்சாயத்தில் தப்பு செய்கிறாங்களா, அதை எதுக்கு நாம் உடனே கூட்டத்தை போய் சேர்த்தணும். லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு முன்னா நின்று வேலை செய்யணும். மக்களுக்கு கைகோக்கணும். மக்களோட பலத்தில் நாம் ஒன்று சேரணும். ஏன்னா மக்கள் தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்க. எப்படி இவனை போய் நம்ம எது செய்ய முடியல. ஆனால் உனி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழக வெற்றி கழக தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க, எங்களுக்கு அவங்க இருக்கிறாங்கங்கிற தைரியத்தை நாம் கொடுக்கணும். அதனால் மக்களுடைய எல்லா பிரச்சனையும் இங்கே கலந்துக்கணும். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் மிகப்பெரிய போராட்டகாலமான காலங்கள். ஆம், இது ஒரு ஜனநாயக யுத்தம். இப்போ யுத்தம் தொடங்கியாச்சு. நம்ம தளபதி யுத்தத்தை தொடங்கிட்டாரு. நம்ம தான் அவருடைய போர்ப்படை தளபதிகள். என்ன, அவரை முன்னாடி போயிட்டு இருக்காரு, நம்ம பின்னாடி வர எதிரிகளை நாம தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்யணும்,
இப்போ இருந்தே துணிச்சலா தைரியமாக என்ன 2 கேஸ் ஆகிட்டு போகுது, அதுக்கெல்லாம் வக்கீல் அணி இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. கொடி ஏற்ற விட மாட்டாங்க, கம்பத்துக்கு பர்மிஷன் கொடுக்க விட மாட்டாங்க, ஃப்ளக்ஸ் வைக்க விடுமா. எப்படிங்க விடுவான்? ஜெயிக்கிறவனை விடுவானா? ஜெயிக்கிறவனை ஒருத்தன் விட்டுருவானா? அது அப்போ அவன் பயப்படுறான்னு அர்த்தம்ல. அப்போ அவன் தோக்குறான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம ஜெயிக்கிறன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்காக அதில் ரொம்ப நேரம் அவன்கிட்ட போட்டு வாக்கம் சண்டையெல்லாம் போட வேண்டாம். நம்ம கொடி ஏற்றுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம். சரி, உங்களுக்கு இப்போ ஒரு பிடிஎஃப் வரும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஒரு பிடிஎஃப் அண்ணன் கொடுப்பாரு. அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாம் என்னென்ன செய்யணும், வரக்கூடிய காலங்களில் என்னென்ன செய்யணும்னு ஒரு 65 இது இருக்குது. அது ஒரு பேசிக் ஐட்டம் தான். இப்போ பேசிக் ஸ்டார்டிங்கில் இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்காக ஒரு 65 இதை அண்ணன் உருவாக்கியிருக்காரு. நம்ம கழக தோழர்கள்லாம் என்னென்ன பணிகளை தொடர்ச்சியாக செய்யணும். ஏன்னா அரசியலுங்கிறதுல தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். வாரம் மாதம் இல்லை, டெய்லியும் அரசியல் இருக்கணும். மக்களுடைய வாழ்க்கைங்கிறது டெய்லியும் பிரச்சனைக்கு உண்டானது. அதனால் நம்மளுடைய அரசியலுங்கிறது டெய்லியுமே இருந்துட்டு இருக்கணும், ரொட்டீனாக இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் அந்த பிடிஎஃபை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃபை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சரி, அடுத்தது நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, யாரெல்லாம் உள்ளே அமுச்சுடுவாங்க நல்லா கேட்டுங்க. எப்பவுமே ஒருத்தவங்க ஜெயிக்கும் போது சொல்லுவாங்களே, ஒரு கூட்டம் நல்லா நடந்துட்டுக்குமோ அந்த கூட்டத்தை கெடுக்கணும் உள்ளே ஒருத்தவங்க தண்ணி போட்டு உள்ளே அமுச்சுடுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கும் நம்ம கூட்டத்தை தப்பாக திசை காட்டுறதுக்கும் அவங்க ஆளுகளே நம்ம ஆளுகளை அமுச்சுடுவான். அவன் என்ன பண்ணுவான், கட்சிக்கு உனக்கு சீட்டு வாங்கி தரேன், காசு கொடுமா ஓட்டுக்கு. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தலைவர் பார்த்துக்குவார். உங்களை யாரும் தலைவரோட போகிறதில்ல. தலைவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இந்த இயக்கத்துக்காக எத்தனை காலம் உழைத்தார்கள் என்பது தலைவருக்கு தெரியும். நான் அவர் கூட இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருக்க ஒரே வார்த்தை, ஆனால் உலகத்திலே நான் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன், இது போடுறதுக்காக இல்லை. எனக்கு பதவி வேண்டாங்க, எனக்கு பதவி வேண்டாம், என்னால் ஒரு 4 எம்எல்ஏவை நான் உருவாக்கி கொடுக்கணுங்கிறாருங்க அவர் ஆனந்தனங்கிட்ட. மனசு வரணும் இல்லைங்க. தளபதி கட்சி ஆரம்பிச்சோன்னா எத்தனை பேர் மாவட்ட செயலாளர் ஆகலாம், அடுத்த உடனே எம்எல்ஏ மந்திரியாகி இப்போவே என்னென்ன மந்திரியாயெல்லாம் நல்லா லிஸ்ட்டு போட்டு கொண்டிருக்க நேரத்தில் எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நாம் எனக்கு எத்தனை தொகுதி வருதோ அத்தனை தொகுதியிலையும் ஒரு எல்லா எம்எல்ஏவும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறதாங்க என்னோட வேலைன்னு அவர் சொன்னாருங்க. தலைவர்களை உருவாக்குவதற்கு தான் ஒரு தலைவர் வேணும். தான் தலைவன் ஆகும்னு நினைக்கிறவன் என்றைக்குமே தலைவன் கிடையாது. அடுத்தவர்களை தலைவனாக நினைப்பதுதான் ஒரு தலைவன். அதனால் தான் தலைவனாகணும். நம்ம வேலை செஞ்சால் நம்மளை மக்கள் தலைவன் ஆக்கிடுவாங்க, தொண்டர்கள் தலைவன் ஆக்கிடுவாங்க. யாரும் நம்மளாம் தலைவனாகணும்னு கஷ்டப்படவே வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருந்தால் தலைவருக்குண்டான இடத்த அந்த கிரீடம் மக்கள் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்புறம் அதில் ஒரு அதிகமான இதெல்லாம் இல்லை, அதுலேயும் அதுக்கும் உங்களுக்கு ஒரு 18 இது கொடுத்துருக்குறோம். அதுலேயும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நான் ஒன்று பண்ண அதில் சொல்லியிருக்கிறேன், எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கிறேன். அப்புறம் கடைசியாக இதெல்லாம் நம்ம பண்ணி, நான் முதல்ல ஸ்பீச் சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணி நாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு கோட்பாடாக வச்சு கொண்டு போய் ஒரு பெரிய இயக்கத்தை, ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைச்சு வச்சுருப்போம். நம்ம ஆளுங்க ஒன்று பண்ணுவானு வாரம் கரெக்டாக 2026 எலெக்ஷனில் கூட்டத்துக்கு வீட்டுக்கு 500 கொடுக்குறேன் 300 கொடுக்குறேன்னு கூட்டம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த நம்ம மக்களை வறுமையிலே வச்சுருக்கானுங்களே, எதுக்கு அவங்க முன்னேறிடக்கூடாது, இவனுக்கு 10 100 கொடுக்குறவனுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போகணுன்னு வச்சுட்ருக்காங்கல்ல. அந்த வறுமையை பயன்படுத்தி அதையெல்லாம் நாம் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தாய்மாட்டையும் நம்ம சொல்லணும், அம்மா அது நம்ம காசு, அவன் நம்ம காசுங்கிறதுக்காக அந்த காசை அவன் கொடுக்கக்கூடாது, அது தப்பு. அவன் யார் நம்ம காசை எடுத்து நமக்கு கொடுக்குறக்கு? இங்கே நிறையாவே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மக்கள் எல்லாம் நம்ம பணத்தை தாங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கலாங்க. அப்படி இல்லை, நம்ம பணமாக இருந்தாலும் அது முறையாக அரசாங்கத்தின் மூலியமாக தான் வரணும். நம்ம ஜோப்பில் இருக்கிற பணத்தை ஒருத்தன் திடீர்னு நமக்கே கொடுப்பானா? அதை நாம் வாங்கணுமா? சரி, அவன் எதுக்காக கொடுக்குறான்? நம்மளை அவன் ஆளுறதுக்காக கொடுக்குறான். நம்ம காசை எடுத்து நமக்கே அவன் ஆளுறதுக்கு கொடுத்துட்ருக்கான். அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தணும். நாம் தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கு நம்ம தளபதி வந்துட்டார். இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் தயவு செஞ்சு காசு வாங்கிடாதீங்க. அவங்க காசை கொடுத்தா திருப்பி எடுத்துகிட்டு போடா மகாராசா, நானே 100 ரூபா கொடுக்குறேன், ஆளை கொடுக்குறா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்களை சொல்கிற அளவுக்கு நம்ம மக்கள் கூட நம்ம தொடர்பை ஏற்படுத்தணும். அவன் மக்கள் சொல்லணும், இது என் உரிமை, என் உரிமைக்கு நீ பணமோ பொருளோ நீ கொடுக்காத, வந்தால் நானே சவுக்கு எடுத்து அடிப்பேன் அப்படிங்கிறத ஒரு நிலையை உருவாக்கணும். எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் பேசுவாங்க, எல்லாம் கூட்டமாக கூடி திருடனுங்களாம் ஒன்றுக்கு வந்து பேசுவானுங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த பல்லடம் தொகுதிக்கு மட்டும் போயிடாதீங்க சார்,
ரொம்ப மோசமானவங்க. அங்கெல்லாம் நம்ம வேலையெல்லாம் எடுபடாது, 10 பைசா கொடுக்க முடியாது, வீட்டுக்கு ஆள் போட்டு வச்சிருக்காங்க. அதனால அந்த கனவையெல்லாம் கலைச்சிட்டு அம்மா சாமி எப்பவும் போல கையில் காலில் விழுந்து ஓட்டை கேட்டு பார்ப்போம், வர்றது வரட்டும் அப்படிங்கிற நிலையை உருவாக்குறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அப்போ தான் அந்த வெற்றியை, அந்த நெல்லை நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும். சரியா? அதனால் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கடைசி, அவங்களுடைய கடைசி ஆயுதம் அதுதான், நம்மளுடைய கடைசி ஆயுதமும் அதுதான். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ 3 விஷயம் நம்ம பேசி 4 விஷயம் செஞ்சிட்டோம். நம்ம தொகுதியை பற்றி பார்த்துட்டோம், நடந்து முடிஞ்ச எலெக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எதை செய்ய விடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசிட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே, கிளாரிட்டி தானே? ஓகே இல்லை? இது எல்லாத்துக்கும் பிடிஎஃப்பும் வந்துடும், நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகே இல்லை? ஏதாவது டவுட் இருக்குதா? இது இல்லை நம்ம செய்ய வேண்டியது இல்லையெல்லாம் சரி. இப்போ எல்லாம் முடிஞ்சுது, கூட்டம் முடிஞ்சுது, எல்லாம் கூட்டம் சிறப்பாக இருந்துச்சுப்பா, தளபதி ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, ஃப்ளக்ஸு நல்லா இருக்குது, ஃபோட்டோ எடுத்துடலாம், ரீல்ஸை போட்டுடலாம், அதோடலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் தலைவர் வந்து எல்லா பகுதி தலைவருக்கு ஒரு அன்பு கட்டளை என் மூலியமாக விட சொல்லிட்டாரு, மாதம் ரிப்போர்ட் கொடுத்துடணும். நாம் என்னுடைய பகுதியில் எத்தனை வந்து நம்ம கட்சி உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை மாதம் கட்சி தலைமைக்கு வந்து சேர்ந்துடணும். அது ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரோடு வந்துடணும். அதில் தெரிஞ்சு போயிடும் யார் நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னு. அதில் தான் உண்மையான நம்மளோட வெற்றியும் தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறதுக்காக மொத்தம் 6 பயிற்சி கூட்டம் போட்டிருக்கோம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் பயிற்சி கூட்டங்கள் 6 பயிற்சி கூட்டம் போட்டிருக்கோம். 5 பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், 5 ஆலோசனை கூட்டம். அப்புறம் நம்ம தளபதியினுடைய பிறந்தநாள் இருக்குதுல்ல, அதை வந்து ரொம்ப விமர்சனையாக நம்ம நாடே கொண்டாடுற அளவு கொண்டாடுற மாதிரி நம்ம கொண்டாட போகிறோம். கைத்தட்டுங்க. மொத்தம் 17 கூட்டத்தை நம்ம வந்து அடுத்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கூட்டங்களில் எல்லாத்துக்கும் எல்லா பயிற்சிகளும் வந்துடும். கடைசியாக மக்களினுடைய எழுச்சிக்கு முன்னாடி எந்த சூழ்ச்சியும் நிற்காதுங்கிறத சொல்லிக்கொண்டு, புதியதோர் விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்து நன்றி.